சர்வதேச கிரிக்கெட் மையம் கோவையில் வைக்க போகிறாராம். யார் நம்ம அந்த பாலிடால் கொஞ்ச நாள் காணாமல் போனாப்புல. ஊராம் வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஊராம் வீட்டு நெய்னா அவங்களுக்கு இனிக்கும், அள்ளி அள்ளி ஊற்றுவாங்க. சொந்த இதாக இருந்தால் தானே இது அரசாங்க பணம் தானே. சர்வதேச கிரிக்கெட் மையம் கோயம்புத்தூரில் அவசியமாக? நீங்கள் விளையாட்டு மந்திரியாக இருந்தால் கொள்ளையடித்த 1 லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிங்களே, அந்த பணத்தில் போய் கட்டுங்க. அரசாங்க பணத்தில் இது அவசியமா? தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம்ங்கிறத சரித்திரத்தை புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில், இந்தியாவில் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒன்று இருக்கும். ஒரு மாநிலத்தில் ஒன்று தான் இருக்கும். அதுக்கே விளையாட்டு வராது. இப்போ தமிழ்நாட்டில் சென்னையில் சேப்பாக் கிரிக்கெட் ஸ்டேடியம்னு இருக்கும். இந்த சேப்பாக் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 2 மேட்ச்சு 3 மேட்ச் நடக்கும். அதில் வர்ற டிக்கெட்டை வச்சு தான் அந்த ஸ்டேடியத்தையே ரன் பண்ணுவாங்க. அந்த செலவு இதெல்லாம் பண்ணுவாங்க. இது இந்த ஸ்டேடியங்கள் பூரா இந்தியாவில் இருக்கிறது BCCI, போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா. இந்தியா முழுவதும் கிரிக்கெட்டுக்குன்னு தனி ஒரு இது இருக்கும், அமைப்பு. அந்த அமைப்பு தான் இதெல்லாம் வச்சு நடத்தும். இப்போ மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் வான்கடே ஸ்டேடியம் பாம்பேயில் இருக்க வான்கடே ஸ்டேடியம்னு பேர். அதை வச்சு நடத்துகிறது யார்? போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா. மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன் தனியார் இது. அவங்க தான் வச்சு அதை நடத்துகிறாங்க. ஈடன் கார்டன் அது பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம். 25,000 பேர் ஒரே டைமில் உட்காரலாம் அந்த காலத்திலேயே. அது கல்கத்தாவில் இருக்குது. அதுவும் அந்த கல்கத்தா அசோசியேஷன், பெங்கால் அசோசியேஷன் தான் வச்சு நடத்துகிறாங்க. யாரும் அரசாங்கம் வச்சு நடத்தலை. இங்கே பெங்களூரில் மட்டும்தான் அரசாங்கம் நடத்துகிறாங்க. அது 1970 கட்டினது. அதனால் இப்போ ரொம்ப கம்மியாக இருந்தது. நிலங்கள் அது 7 ஏக்கரோ இன்னும் 17 ஏக்கர்னு நினைக்கிறேன், 17 ஏக்கரோ என்னமோ. அதனால் அந்த காலத்தில் 70 இருந்ததுனால நிலங்களின் விலை கம்மியாக இருந்ததுனால வச்சாங்க. இங்கே தமிழ்நாட்டுக்கு சேப்பாக் கிரிக்கெட் ஸ்டேடியம்னு ஒன்று இருக்கும்போது இந்த கோயம்புத்தூரில் சர்வதேச கிரிக்கெட் மையம் அரசாங்க செலவில் தேவையா? 8 லட்சம் 9 லட்சம் கோடியை கடன் வாங்கி வச்சுக்கிட்டு வெக்கம் இல்லாமல் அரசாங்க பணத்தை கொண்டு போய் எதில் செலவு பண்ணுறீங்க? மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு நிவாரணத் தொகையும் உதவித்தொகை கெடுக்கிறதுக்கு இந்த பணத்தை கட்டினா பரவாயில்ல, செலவு பண்ணால் பரவாயில்ல. இது ஒரு ஆடம்பர செலவாக இல்லையா? மக்களுடைய வரிப்பணத்தை இப்படியெல்லாம் செலவு செய்ய இந்த உதயநிதிக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? 60 கோடின்னு சொல்லி இந்த மோட்டார் பந்தயம்னு சொல்லி சென்னையில் வைக்கிறேன்னு குழியெல்லாம் தோண்டி அந்த இதை நிறுத்திட்டாங்க. அந்த 60 கோடிக்கு நஷ்டஈடு கொடுக்க போகிறது யார்? அரசாங்க பணத்துக்கு. இவர் முதலமைச்சரோட பையன்னா இஷ்டத்துக்கு பணத்தை வச்சு இது பண்ணுவாங்களா? அதனால் கிரிக்கெட் ஸ்டேடியம், சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியத்தை கோயம்புத்தூரில் கட்டுறதுக்கு கடுமையான அரசாங்க பணத்தில் கட்டாதீங்க. அவன் இருக்கான், போர்ட் ஆஃப் கிரிக்கெட் விளையாட்டே அது தனி இது BCCIன்னு சொல்லி தனி அமைப்புக்கு சொந்தமானது. அது இருக்கிறதுக்கே கிரிக்கெட்டு மேட்ச்சு கிடையாது. ஒரு கோயம்புத்தூரில் போய் நடத்த போகிறாங்களா? உங்களை மாதிரி ஆள்கிட்டெல்லாம் காய்ச்சி போச்சே, கேவலமான விஷயம். அறிவில்லாதவங்க, யோசிக்க தெரியாதவங்க. இவ்வளோ பணத்தை போய் எத்தனை ஆயிரம் நீங்கள் இப்போ கட்ட வேண்டியது. அவர் சொல்கிற இதுக்கு 1000 கோடி ரூபாயாச்சும் செலவாகும் அரசாங்க பணத்திலேருந்து. ஏன் கட்டுறாங்க? அந்த ஸ்டேடியத்தை கட்டினா இதுக்கு விடலாம், கான்ட்ராக்டுக்கு. அதில் பர்சன்டேஜ் கொள்ளையடிக்கலாம். கிட்டத்தட்ட 1000 கோடி வச்சாங்கன்னா 300-400 கோடி கொள்ளையடித்து உங்கள் கொள்ளையடிக்கிற பணத்தில் சேர்த்துருவாங்க. அதனால் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை அரசாங்கமே எடுத்து கட்டுவதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். இது முட்டாள்தனமான முடிவு. உதயநிதிக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? உதயநிதி மக்கள் பணத்தை செலவு பண்ணி சீரழிக்கிறார். மோட்டார் பந்தயம்னு 60 கோடி பணத்தை செலவு பண்ணி அந்த அதை பூரா தூக்கி போட்டார். கான்ட்ராக்ட் எல்லாம் விட்டு எல்லாத்தையும் குளிது வந்துட்டு இதை ஒத்தி வைக்கிறவனும் கொண்டு போயிட்டார். அதனால் 8 லட்சம் கோடி 9 லட்சம் கோடி கடன் வச்சுக்கிட்டு வெக்கம் இல்லாமல் செய்கிறீங்களே. இந்த போக்குவரத்து தொழிலாளர்லாம் பென்ஷனுக்கு அப்புறம் அவனுக்கு இந்த அகவிலைப்படியோ கொடுக்குறதில்ல. நிறைய பேர் செத்தே போயிட்டாங்க. மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களையே செய்யாமல் கடன் வாங்கி கல்யாணம்பாங்க. கடனை வாங்கி கல்யாணம் பண்ணுறதாச்சும் நல்ல விஷயம். கடனை வாங்கி ஸ்டேடியம் கட்டுறது மாதிரி வெக்கங்கட்டமான விஷயம், வெக்கங்கட்ட விஷயம் எதுவும் இல்லை. அதனால தான் படிக்காத ஆளுங்களெல்லாம் உங்கள் கையில் பதவி போகக்கூடாது. படித்தும் அதான் சொல்ல, கல்லார் அறிவில்லாதாருன்னு பல கற்றும் கல்லார் அறிவில்லாதாருன்னு. நீங்கள் எதுக்கு லைலா காலேஜுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் படித்தவங்கன்னு அர்த்தம் இல்லை. அதனால் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். அரசாங்க பணத்தை வீணடிப்பதற்காக பாலிடால் உதயநிதிக்கு நாங்கள் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறோம்.